தற்போது நம்மோடு தொலைபேசி வாயிலாக மத்திய அமைச்சர் எல் முருகன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் பிஎம்சி திட்டத்தை ஏற்காததால் தமிழக அரசு ரூபாய் 5000 கோடியை இழக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். கல்வியை அரசியலாக்க வேண்டாம் போன்ற பல்வேறு விஷயங்களையும் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக உங்களுடைய பார்வை சார். அதாவது இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 பக்க கடிதமை மாண்புமிகு திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் தமிழக முதலமைச்சருக்கு எழுதியிருக்கிறார்கள். இதுல இன்றைக்கு காலகட்டத்திற்கு புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய தேவை, இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய நோக்கம், இதை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். இந்த புதிய கல்விக் கொள்கையானது ஒரு சீர்திருத்தம் அல்ல, இது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கானது என்றதை சொல்லியிருக்கிறார், மாற்றத்திற்கானது என்று சொல்லியிருக்கிறார். இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை ஏதோ இங்கு இந்தியை திணிப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மக்களை தவறாக திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா புதிய தேசிய கல்விக் கொள்கையானது மும்மொழியை ஊக்குவிக்கின்ற கொள்கையாக இருக்கிறது. அது தமிழாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், அல்லது வேற ஏதாவது மொழி, பிராந்திய மொழி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மராட்டி, அஸ்ஸாமி, இது மாதிரி வேற எந்த மொழியாவது ஒரு மொழியை கற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய. அதே போல புதிய தேசிய கல்விக் கொண்ட மிக முக்கியமான ஒரு ஆரம்ப கல்வி தாய்மொழி வழியாக கற்பிக்கப்பட வேண்டும் என்பது. தாய்மொழியை ஊக்குவிக்கின்ற கல்வியாக இருக்கிறது. தாய்மொழி மூலம் மாணவர்களுடைய கற்கும் திறன், அவர்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும் திறன் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. ஆகையால் இது ஏதோ ஒரு நாள்ல 2 நாள்ல கொண்டு வரப்பட்ட புதிய கல்விக் கொள்கை அல்ல. பல வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள், பெரிய பெரிய கல்வியாளர்கள், இவர்கள் எல்லாம் கலந்து ஆலோசித்து மிகப்பெரிய அளவுல இந்த கல்விக் கொள்கையானது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகு கொண்டு வந்தப்பட்டிருக்கிறது. இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய மற்றும் ஒரு மிக முக்கிய நோக்கம் ரொம்ப இன்னோவேட்டிவா டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட். உலக அளவுல நம்முடைய இளைஞர்கள் போட்டி போட வேண்டும் என்பதுதான். உலக அளவில் அவர்கள் தங்களுடைய திறனை வெளிப்படுத்துவது, தாங்கள் எக்யூப் ஆக வேண்டும் என்பதுதான் இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையை புறக்கணிப்பதன் மூலம் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய்க்கு மேல வருவதற்கான நிதியானது இன்றைக்கு தமிழக அரசாங்கம் அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றதால் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல PM3 ஸ்கூல்ஸ், அரசு பள்ளிகள்ல இது ஒரு தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அல்லது மற்ற மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் மிக தரமான பள்ளி கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக PM3 பள்ளி இருக்குது. அதையும் இவர்கள் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதனால இன்றைக்கு தமிழக மாணவர்கள் ஒரு உலக அளவுல காம்படிஷன் பண்றதற்கு அல்லது இந்திய அளவுல காம்படிஷன் பண்றதற்கான வாய்ப்புகளை அவர்கள் இன்றைக்கு இழக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் இந்த விஷயத்தை கல்வியை அரசியலாக்க கூடாது, கல்வியை அரசியல் செய்யக்கூடாது. கல்வி மாணவர்களுடைய நலனுக்கானது, வருங்கால சந்ததிகளுடைய நலனுக்கானது. ஆகையால் மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்களுக்கும் கை கொடுக்கும் விதமாக அவர்கள் மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்காக, மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காக புதிய தேசிய கல்விக் கொள்கை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்த முன் வர வேண்டும். நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். இன்னைக்கு CBSE ஸ்கூல்ல 3 மொழி இருக்கிறது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல 3 மொழி இருக்கிறது, திமுகவினர் நடத்துகின்ற அத்தனை ஸ்கூல்களையும் 3 மொழி இருக்கிறது. அப்ப ஏழை எளிய மாணவர்கள், குறிப்பாக பட்டியலின மாணவர்கள், குறிப்பாக வறுமை கோட்டுள்ள மாணவர்கள் தான் இன்றைக்கு அரசு பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு ஒரு மொழி கற்பிக்குவதற்கு ஏன் அவர்களுக்கு வாய்ப்பு புறக்கணிக்கப்படுகிறது, வாய்ப்பு மறுக்கப்படுகிறது? இது ஒரு நவீன தீண்டாமையாக தான் நான் இதை பார்க்கிறேன். அதாவது பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு அனைத்து வசதிகளும் கிடைக்கும், பணம் இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு நீ இதைதான் படிக்கணும், இதைதான் படிக்கணும்னு நீ சொல்றதுக்கு யார்? மாணவர்கள், பெற்றோர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை கற்றுக் கொடுப்பதுதான் அரசாங்கத்தினுடைய வேலையாக இருக்கிறது. ஆகையால் திமுக அரசாங்கம் உடனடியாக முன்வந்து மும்மொழி கல்வியை ஏற்றுக்கொண்டு தமிழக அரசாங்கத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, முன்னேற்றத்திற்குமாக அவர்கள் முன் வர வேண்டும். நன்றி, வணக்கம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.
PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்காததால் தமிழக அரசு ரூபாய் 5000 கோடியை இழக்கிறது என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். கல்வியில் ஓரங்கட்டப்பட்ட தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளின் கற்பித்தலை NEP வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பிட்ட மொழியை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என தேசிய கல்விக் கொள்கையில் தெரிவிக்கப்படவில்லை என்றும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் அரசியல் பார்வையில் இருந்து வெளியே வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்றும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்காததால் தமிழக அரசு ரூபாய் 5000 கோடியை இழக்கிறது என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். Examinations, different entrance examination in all the major 13 languages of India, and one among them is Tamil. And one of the important points I would like to re-emphasize, NEP is not recommending imposition of any language on the respective students of the state. That means in no way NEP is recommending imposition of Hindi in Tamil Nadu. This misinformation, this falsehood should not be spread from the responsible persons. Other way, Prime Minister Modi's government is committed, as we promised, towards the glorification of language and heritage of Tamil Nadu. Kasi Tamil Sangamam and Saurashtra Tamil Sangamam is one of these are the two important instruments of recent times to create a global recognition how it is linked, Tamil culture, Tamil language, how it is linked to the pan-Indian prospect. These are the two showcasing events we are organizing. Tirukkural is one of the very pious, very great book on wisdom and knowledge. Central Institute of Classical Tamil in 2022 has translated Tirukkural in the 13 Indian languages. This is our commitment. Subsequently, it has been translated to another 15 Indian languages. Braille translation in 46 ancient Tamil literature books released at Kasi Tamil Sangamam by none else than Prime Minister Narendra Modi ji. Honorable Prime Minister Narendra Modi announced India's first Tiruvallur Cultural Center in Singapore to promote Tamil thought globally. Bharatiya Bhasha Utsav celebrated on Subramaniam Bharatiji's birthday 11th December in Pan-Indian. Establishment of Subramaniam Bharati chair in the different institutions is our commitment towards Tamil language and culture. When we are opposing three language formula,